நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. செய்தியோட தலைப்பு என்னன்னா, ஏழைக்கு தரித்திரனுக்கு இறங்கி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஏழைக்கு தரித்திரனுக்கு இறங்கி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாத்தீங்கன்னா ஏழை தரித்திரனை பார்த்தா ஒரு அற்பமா நினைக்கிறது. நல்ல துணி இல்லாம அவங்க ஒரு குறைபாடோடு கூட வந்து நம்மகிட்ட கேட்கும் பொழுது ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்கள மதிக்கவே மாட்டாங்க, அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த உதவி செய்யவும் மாட்டாங்க. அப்ப நீங்கள் நானும் ஏழையாய் தரித்திரனா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எவ்வளவு உதவி செய்யறாரு. இப்ப ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம யாருக்காவது ஒரு சின்ன உதவி செய்யறோம் அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுத்த மாதிரி சமமா. அவர் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்க முடியாது, அவனுக்கு பதிலாக கர்த்தர் கொடுப்பாரு. பணம் மாத்திரம் இல்ல தேவ பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னா அவனுக்கு கருணை, இரக்கம், தயவு, பாவ மன்னிப்பு இதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுப்பார். நம்ம முடியாம யாராவது நம்மகிட்ட கையேந்தினாங்கன்னா அவங்களுக்கு நம்ம முடிஞ்சதை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நீங்க பார்த்து நிறைய பேர் அப்படி அந்த மாதிரி எண்ணமே இருக்கிறது கிடையாது. நம்ம உழைச்சு அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? நீ கொடுக்கக்கூடிய 5 ரூபா 10 ரூபா வச்சா பெரிய கோடீஸ்வரன் ஆக போறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவி. நிறைய பேர் அப்படி செய்யறதே கிடையாது. அடுத்து வாசிங்களே, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 27, 28. நன்மை செய்யும்படி உனக்கு ராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. கவனிங்க, உனக்கு செய்ய திராணி இருந்தும், அல்லேலூயா அல்லேலூயா, என்னால் செய்ய முடியும், என்னால கொடுக்க முடியும், எனக்கு திராணி ஆண்டு கொடுத்துருக்காரு. அப்ப செய்ய திராணி இருந்து செய்யாம நீங்க இருப்பீங்கன்னா அது தவறு. என்னால முடியும். அப்ப நமக்கு செய்ய திராணி இருந்தும் நம்ம செய்யாம இருக்கக்கூடாது. நம்மகிட்ட பொருள் இருந்தும் ஒருத்தங்க வந்து நம்ம கேட்கறாங்க அப்படின்னா நம்ம பாக்கெட்ல 5 ரூபா 10 ரூபா 500 ரூபா இருந்தா 500 ரூபா கொடுங்க, 10,000 ரூபா கொடுங்க கேட்பாங்க. ஏதாவது இருக்கா கொடுங்கய்யா. ஒருத்தர் பொருள் இருக்குது அப்படின்னு போயிட்டு நீ அயால பார்த்து இப்போதைக்கு ஒண்ணும் இல்லை, நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னா நீங்க ஒண்ணும் இல்லை சொல்றீங்க அப்படின்னா நாளைக்கு அதே நிலைமை நமக்கு ஒண்ணுமே இல்லை நிலைமை நமக்கு வந்துடும். அப்ப நமக்கு ஒருத்தங்க உதவி செய்ய முடியும் அப்படின்னா கட்டாயம் செய்யணும். என்னால உதவி செய்ய முடியும், என்னால கொடுக்க முடியும் அப்படியே கட்டாயம் நம்ம உதவி செய்யணும். எடுத்து வாசிங்களே, யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். யாக்கோபு 4:17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். கவனிங்க, உங்களுக்கு நன்மை செய்ய முடியும் அப்படின்னு உங்களால முடியும், என்னால கொடுக்க முடியும் அப்படி சொல்லி கொடுக்காம இருந்தீங்கன்னா சொல்லுது, பைபிள் சொல்லுது அது பாவம் சொல்லி. அது பாவம். ஏழைக்கு தரித்திரர்களுக்கு நம்ம கொடுக்க எனக்கு திராணி இருக்கு, பலன் இருக்குது, நீ கொடுக்காம இருந்தீங்கன்னா பாவம் பைபிள் சொல்லுது. நம்ம எத்தனை பேர் அப்படி கண்டுக்காம போயிருப்போம், எத்தனை பேர் நம்ம கொடுக்காம போயிருப்போம். நம்ம ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? நான் உழைக்கிறேன், என் பிள்ளைக்கு கொடுக்கணும், என்னுடைய பையனுக்கு கொடுக்கணும், நான் எல்லாம் வாங்கி சாப்பிடணும். அப்ப நம்ம முடியாதவங்களுக்கு ஏழை சோதரன் அப்பா தரித்திரனுக்கு நம்ம முடிஞ்சதா ஏதோ ஒரு சின்ன உதவிய அவங்களுக்கு உதவி செய்யணும். நீ நினைச்சு பாருங்க, நீங்கள் நானும் இயேசுவோட கையெழுந்தும் போது இயேசு இல்லைன்னு இருக்காரா? ஒரு வீட்டுக்காக ஜெபிச்சிருக்கீங்க, வீடு இல்லாம இன்னைக்கு இருக்கீங்களா? நல்ல துணிக்காக ஜெபிக்கிறீங்க, துணி இல்லாம இருக்கீங்களா? சாப்பாட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, சாப்பாடு உங்களுக்கு ஆண்டு இல்லைன்னு சொல்றாரா? ஒரு வியாதிக்காக ஜெபிக்கிறீங்க, வியாதியில ஆண்டு சுகமுகாம இருக்காரா? அப்போ ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள் நமக்கு நன்மை செய்யறாரு.
நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய வேத வசனத்து பிரகாரம் நமக்கு நன்மை செய்ய திராணி இருந்து செய்யாம இருக்கிறோம். அப்படி செய்யாம இருந்தால் பாவம் பைபிள் சொல்லுது. அப்ப நம்ம கொடுக்க முடியும், நம்ம செய்ய முடியும், நம்மால முடியும் அப்படின்னு நமக்கு எல்லா திராணியும் பலன் இருக்குது. நம்ம கொடுக்காம இருந்தால் பாவம். அடுத்து படிங்களே உபாகமம் 15:6. உபாகமம் 15:6 படிங்களே. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கவனிங்க, இத்தனை பேர ஆண்டு என்ன ஆஸ்வதிக்க கைதுங்க பார்ப்போம். இது வரைக்கும் என்ன ஏசப்பனை ஆஸ்வதிக்கவே இல்லை. அவ சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுதான் இருக்கிறீங்க. ஏதோ ஆசீர்வாதத்தை இன்னைக்கு குழந்தைங்கிற ஆசீர்வாதம் இருக்குது, கனவுங்கிற ஆசீர்வாதம் இருக்குது, வீடுங்கிற ஆசீர்வாதம் இருக்குது, நல்ல வஸ்துங்கிற ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, நல்ல சாப்பாடு 3 வேளை சாப்பிடக்கூடிய அளவு கர்த்தர் வச்சிருக்காரு. இப்படி அநேக ஆசீர்வாதத்தை நம்ம ஆண்டு ஆசிரிச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு மீண்டும் படிக்கலே. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிக்கு என்ன செய்யணும்? கடன் கொடுக்கணும். அநேக முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யணும் தான் பைபிள் சொல்லுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நம்ம கர்த்தர் பெஸ்ட் பண்ணிருக்காரு. நீ கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு, எல்லாம் உயர்த்தி வச்சிருக்காரு. என்ன முடிஞ்சவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கணும். நம்ம முடிஞ்ச ஏழை எளிய தரித்திரங்களுக்கு முடிஞ்ச உதவியை நம்ம மத்தவங்களுக்கு செய்யணும். நீயோ கடன் வாங்குவதில்லை. ஏன் தெரியுமா? அநேக கடன் வாங்க தெரியுமா? நம்ம இருக்கும் போது மத்தவங்களுக்கு கொடுக்கல, அதனால நீங்க கடன்காரனா இருக்கிறோம். இருக்கும் போது நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நீங்க அநேகத்துக்கு காரியத்துல நீ கடன்காரனா இருக்கிறீங்க. நம்மளால முடியும், ஏழைக்கு இறங்க முடியும், தைத்தலுக்கு கொடுக்க முடியும், சபைக்கு கொடுக்க முடியும், சபையோட காரியத்துக்கு கொடுக்க முடியும். நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் செய்யணும் அப்படின்னு தெரியுமா? ஆண்டு நினைப்பாரு, நான் ஏன் உனக்கு கொடுக்கணும், நான் ஏன் உன்னை பராமரிக்கணும், நான் உன்னை ஏன் பாதுகாக்கணும். திரும்ப கிட்டாருன்னு நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம இன்னைக்கு கடன் வாங்குறோம் அப்படின்னா நம்மளை கர்த்தர் பிளஸ் பண்ணிருக்கும் பொழுது நம்ம முறையானபடி கர்த்தர் கொடுக்காதனாலதான் இன்னைக்கு நம்ம கடன்காரனா இருக்கிறோம். எடுத்து படிங்களே அப்போஸ்தலர் 20:35 படிங்களே. 20:35. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். கவனிங்க, ஆண்டு சொல்றாரு. அப்ப நம்ம பலவீனரை தாங்கவும், யாராவது பலவீனரா இருக்கிறாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, நல்ல உடை இல்லாம, ஒரு ஏழையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம தாங்க, அவங்கள போய் அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச உதவியை செய்யணும். அப்ப நம்ம செய்த தர்மம் நம்மளைய பிள்ளைகளையும் ஆண்டு பாதுகாப்பார். செய்த சில தர்மங்கள். அப்ப யார் பலவீனரா இருக்கிறாங்க, யார் தைத்தரா இருக்கிறாங்க, ஆண்டவரே அவங்களுக்கு நம்மால முடிஞ்ச ஒரு உதவியை கட்டாயம் செய்யணும். அது பைபிள் சொல்லு. நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுக்குறீங்களாமா. பைபிள் சொல்றது வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதுதான் பாக்கியம். நீ கொடுத்து பாருங்களே, நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களை கொடுப்பது, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா பணம் மாத்திரம் இல்லை, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் உயர்வையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர்ட்ட வாங்குறீங்க? நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனா கர்த்தரோட இருதய நிறைய மாதிரி கொடுக்கணும். அல்லேலூயா. நம்மளை ஜீவனோடு வைத்திருக்க தேவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்துல நம்ம நம்ம குறைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கொடுப்பது வாங்குவோம், நிறைய வாங்குறோம், ஆனா கொடுப்பதில்ல. நம்ம செய்யறோம், நம்மளோட கை குறுகித்தான் போய் இருக்குது. அப்ப நம்ம ஏழை எளிய மக்களுக்கு, தரித்திரருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? செய்ய திராணி இருந்தா கட்டாயம் செஞ்சிடணும். கொடுக்க மனம் இருந்தா கொடுத்துடணும், யோசிக்காம கொடுத்துடணும். வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பது பாக்கியம். நீ கொடுக்குறீங்களா? அப்படி எத்தனை பேர் நீங்க இன்னைக்கு உண்மையா கொடுத்தீங்க? கைத்துங்க பாப்போம். நீ எத்தனை உண்மையா கொடுத்தீங்க? எனக்கு இயேசு உண்மையா கொடுத்தாரு, நான் உண்மையா கொடுத்தேன். அல்லேலூயா.
நான் வாரப்புள்ள வேலைக்கு போனேன், 3000 சம்பாரிச்சேன், நான் 300 போட்டேன், மாசம் போன 50,000 சம்பளம் வாங்குறேன், 5000 வைக்கிறேன், சொல்ல முடியுமா? அப்படி 40 லட்சம் ரூபாய் வீடு கட்டிருக்கிறேன், மாசம் 5,000 லோன் கட்டணும் கட்டாண்டு நிச்சயமா கொடுக்கும் போது எல்லாத்தையும் நீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் நீங்க கொடுப்பா பணத்தை, லோன் தருவான். 15,000 உனக்கு தேவை இருந்தாலும் இல்லாஞ்சே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி இருக்கிற கட்டாயம் அவனுக்கு வட்டியா கொடுத்தா ஆகணும். கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்ப நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு செய்யணும், வாங்குவதை பார்க்கணும், அவங்களுக்கு ஏதாவது தான தர்மம் செய்யணும். அது கர்த்தர் பிரியப்படுவார் பைபிள் சொல்லுது. அதே நீங்க எடுத்து படிங்களே, நீதிமொழிகள் 28, 27. 28ல 27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தாழ்ச்சி கவனிங்க, யாராவது ஏழை தரித்திரனுக்கு நீங்க கொடுக்குறீங்க, நீங்க தாழ்ச்சியே அடைய மாட்டீங்க, வாழ்க்கையில குறைவே வராது. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனோ அநேக சாபங்கள் வரும். கவனிங்க, தரித்திரனுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா தாழ்ச்சி அடைய மாட்டீங்க, ஏழைக்கும் கண்களை நீங்க விளக்குறீங்க அப்படின்னா என்ன ஒரு பைபிள் சொல்லுது, அநேக சாபங்கள் வரும். அல்லேலூயா. ஏதாவது ஏழையா இருக்கிறா அவங்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா அநேக சாபங்கள் நமக்கு வந்துருமா. நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது, நான் ஏன் தைத்திரனுக்கு கொடுக்கணும், நீ கொடுத்து பாருங்க, தைத்திரனுக்கு தாழ்ச்சி அடையவே மாட்டீங்க, அது ஆண்டு நிரம்பிக்கிட்டே இருக்கும். ஏழையா உங்க கண்ணை நீங்க விளக்குறீங்க அப்படின்னா அநேக சாபங்கள் வரும். நம்மளுடைய கண்களை ஏழைக்கு விளக்குறோம் அப்படின்னா நிச்சயமா அநேக சாபத்துக்கு நம்ம அதிபதியா மாறிடுவோம். நீங்க எடுத்து படிங்களே, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:5. ஏழையை பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஏழையை நம்ம பரியாசம் பண்றோம் அப்படின்னா தேவப்பிள்ளை நிச்சயமா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பாத்தீங்கன்னா அவனை உண்டாக்கினவன் நிந்திக்க, இயேசுவையே நம்ம என்ன செய்யறோம், நிந்திக்கிறேன்னு அர்த்தம். யாராவது நமக்கு ஒருத்தங்க முடியாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமா முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும் தான் பைபிள் சொல்லுது. அவங்க நிந்திக்கிறதும் கிண்டல் செய்யறதும், அப்ப அவரை படைச்ச கர்த்தரா இயேசு கிறிஸ்துவ நம்ம நிந்திக்கிறதும் சமம்னு பைபிள் சொல்லுது. அதே நீங்க ஏசாயா 25:4 படிங்களே. 25:4. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அல்லேலூயா. அப்ப ஏழைக்கு கர்த்தர் பலனா இருக்கிறார். நல்ல வசனம் அது. ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். கவனிங்க, நீங்கள் நான் எத்தனை முறை ஏழையா இருந்திருப்போம், எத்தனை முறை தைத்தனா இருந்திருப்போம். இயேசு விட்ட உங்களுக்கு பலனா இருந்திருக்கிறாரு, அடைக்கலமா இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம யாராவது ஏழையா இருக்கிறாங்க, யாராவது தைத்தனா இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு இயேசு பலனா இருந்தாரு. நான் ஏழையா இருந்தேன், ஒன்றுமில்லாம இருந்தேன், ஒரு தரித்திரன போல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தேன், நல்ல வஸ்திரம் இல்லாம இருந்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை, இப்படி நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கவே இல்லை, என் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா ஆகும்னு நினைக்கவே இல்லை. அப்ப நான் ஏழையா தரித்திரனா இருக்கும்போது இயேசுதான் பேலனா இருந்தாரு. இன்னைக்கு யாராவது ஒரு ஏழையா இருக்கிறாங்க, ஒரு தரித்திரனா இருக்காங்கன்னா நிச்சயமா நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு கட்டாயம் செய்யணும். இன்னைக்கு அதான் செய்தியே. இன்னைக்கு யாருக்கு கர்த்தர் ஏழைக்கு பேலனா இருந்தாரு, யாருக்கு ஆண்டவர் நெருக்கத்தின் காலத்துல அவருக்கு உதவி செய்தாரு அப்படிங்கிறத பார்த்து நம்ம இன்னைக்கு செய்தியை முடிப்போம். எடுத்து வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 19 to 25 முடிய வசனங்கள். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் அதிகாரத்திலிருந்து 25 முடிய வசனங்கள். தெரிந்த ஒரு வேத பகுதி. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து. இந்த இரத்தாம்பரம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய பணக்கார ஒருத்தர் இருந்தான்.
பாத்தீங்கன்னா ரத்தாம்பரம் அப்படின்னா விலையேற பெற்ற ராஜா ஒரு வஸ்திரம் அது. அனுதினமும் சம்பரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். கவனிங்க, அவனுக்கு நல்ல வஸ்திரம் இருக்குது, நல்ல வசதிகள் இருக்குது, சம்பூர்ணமாய் அவனுக்கு குறைபாடே கிடையாது. அவ்வளவு வசதியா வாழ்ந்த ஒரு பெரிய பணக்காரவன். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். கவனிங்க, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, கவனிங்க, அவன் வீட்டு வாசல்லையே உடம்பு முழுக்க பருக்கள் அப்படின்னா கட்டி கொப்பளம் வந்து பார்ப்பதற்கே ஒரு 60 பான ஒரு மனுஷனை போல நினைச்சு பாருங்க. முகத்துல சின்ன ஒரு கட்டி வந்துட்டாரு, சின்ன கொப்பம் வந்துட்டாரு, நமக்கு பாக்குறதுக்கே கஷ்டமா இருக்கும். உடம்பு முழுக்க அவனுக்கு பருக்கள். அந்த கட்டி வந்து பணக்காரனுடைய வீட்டு வாசல்லையே உட்கார்ந்து இருப்பான். லாசருங்கிற தரித்திரன். அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஏதாவது அவருக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் ஏதாவது மிச்சம் இருந்தா பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நல்ல கடைகள்ல சாப்பாடு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. ஏதோ ஒரு பிள்ளைங்க வந்து கடை வாசல கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குறோமே, அவங்களுக்கு ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்போமே, ஒரு முட்டாய் வாங்கி கொடுப்போமே, வாங்கி தர மாட்டோம். என் பிள்ளைக்கு வாங்கி கொடுப்போம், அது 6 பிள்ளைங்க நான் ஏன் வாங்கி தரணும்? அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. அப்ப கவனிங்க, அப்ப அந்த பணக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், ஏன் தைத்தல் லாசர் இருக்கிறான், அவன் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான், உடம்பு கட்டியோடு உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பணக்காரன் வீட்டுல ஏதாவது ஒரு மேஜையில இருந்து ஏதாவது ஒரு விழுகும், ஏதாவது ஒரு வெளியில போடுவாங்க, அதை வாங்கி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுல அவன் ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். கவனிங்க, இந்த ஆபிரகாம் மடி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா பாதுகாப்பான ஒரு இடம்னு அர்த்தம். இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு பைபிள் சொல்லுது. அப்ப ஆபிரகாம் மடிங்கிறது பாதுகாப்பான ஒரு இடம். அந்த பாத்தீங்கன்னா அந்த மடியை போய் இந்த தரித்திரன் செஞ்சான், மறிச்சு போறான். தேவ தூதர்களால் அவர் எடுத்துட்டு போய் ஆபிரகாம் மடியில பாதுகாப்பான இடத்துல அவன் கொண்டு போய் அவன் இருக்கிறான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். கவனிங்க, முதல்ல யார் மறிக்கிறா? தரித்திரன் மறிக்கிறான். சாப்பாடு இல்லாம வழி இல்லாம அவன் செஞ்சான், மறிச்சு போயிடுறான். தேவதூதர்களே வந்து அவன் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்ப அந்த பணக்காரனும் மறிக்க. கவனிங்க, ஏழை மறிக்கும் பொழுது ஒண்ணுமே இருக்காது. பணக்காரன் மறிக்கும் பொழுது பயங்கரமா கிராண்டா அவனுக்கு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மறிச்சவனையும் அடக்கம் பண்றாங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும். கவனிங்க, பணக்காரன் பூமியில நல்ல ஐஸ்வர்யனா வாழ்ந்து சந்தோஷமா இருந்தான். ஆனா மறிச்சு எங்க போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். ஏன் பாதாளத்துக்கு போனா தெரியுமா உங்களுக்கு? பெரிய ஐஸ்வர்யவான் மறிச்சிய பாதாளத்துக்கு ஏன் போனா? ஏழைக்கு இறங்கல பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லி தன் கண்களை ஏழைக்கு விளக்கானா அவனுக்கு அனைத்து சாபங்கள் வரும். சாபம் தான் பாத்தீங்கன்னா பாதாளத்துக்கு போயிட்டான். பன்னைக்கு நீங்கள் நானும் யாராவது ஏழையா இருக்கிறோம், தரித்திரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்டாயம் நம்ம உதவி செய்ய திராணி இருக்கு, கொடுக்க முடியும். அப்ப நீங்க கொடுக்கல அப்படிங்கிற நிச்சயமா நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எங்க போயிடுவோம்? பாதாளத்தான் போவோம், பரலோகத்துக்கு போகணும். அது நம்ம என்ன செய்யணும்? ஏழைக்கு இறங்கணும், தரித்திரனுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஏழைக்கு இறங்கணும், தரித்திரனுக்கு கொடுக்கணும். பணக்காரனா பாத்தீங்கன்னா ஏன் ஒரு நேரம் அந்த வாசல் இருக்கக்கூடிய பெரிய ஐஸ்வர்யவான் தானே, அழகா அவனுக்கு 3 நேரம் சாப்பாடு ஊத்துக்கலாம்ல. 3 நேரம் சாப்பாடு அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வேண்டாம். ஏதா அவனால முடிவு சின்ன ஒரு சாப்பாடு ஏதோ 3 நேரம் சாப்பிடுப்பா கொடுத்தா நிச்சயமா தேவ பிள்ளைகளே அவன் பல்லவம் பத்தி பாதிக்கு போயிருக்க மாட்டான். அவன் மிச்ச மீதியை கூட நாய் வந்து சாப்பிட்டு போயிருச்சு. அவன் பசிலேயே ஏங்கி இந்த லாசரு செத்து போனான். தூதர்களாம் தூக்கிட்டு போய் நம்ம ஆபிரகாம் மடியில பாதுகாப்பான இடத்துல சொல்ல போனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பரலோகத்துல அப்படின்னா வச்சுக்கிட்டு அங்க இருக்கிறான், இவன் பாதாளத்துல இருக்கிறான். அப்ப நம்ம பூமியில நிச்சயமா வாழக்கூடிய நாட்கள் தேவ பிள்ளைகளே எவ்வளவு நாள் நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் பிறந்த சர்டிபிகேட் இருக்கும்,
இறக்க சர்டிபிகேட் நம்ம கிட்ட கிடையாது. தீர்மானிக்கிறது கர்த்தர் தான். நமக்கு செய்ய திராணி இருக்கு, என்னால கொடுக்க முடியும் அப்படின்னா நிச்சயம் தேவ பிள்ளைகளே நீங்க யோசிக்காம கொடுத்துடணும். அது ஏழைக்கு, தரித்திரனுக்கு, ஒரு சபையோடைய காரியத்துக்கு உடனே என்னால முடியும் இந்தாங்க அப்படி சொல்லி அதை கொடுத்து பாருங்களே, கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஐஸ்வர்யவான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது தரித்திரனுக்கு லாசருக்கு ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம், கொடுக்கல. லாசரு மரிச்சு போனா, ஆபிரகாம் மடியில் மடியில் தேற்றப்பட்ட பாதுகாப்பான இடத்துல இருந்தான். ஆனா இந்த பெரிய பணக்காரனும் மரிச்சு போனான். ஆனா இன்னைக்கு அவன் பாதாளத்துல இருக்கிறான். படிகளே, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரனால் தோய்த்து தன் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். நீ பூமியில அப்ப அந்த பெரிய பணக்கார சொல்றான் ஆபிரகாம்கிட்ட, நீ கொஞ்ச நாச்சும் அவன் கை விரல்ல இப்படி தொட்டு நாச்சும் தண்ணி கொடுத்தா நல்லா நாக்கு கொஞ்சம் வறண்டு போய் இருக்குது. நினைச்சு பாருங்க, ஒரு தண்ணி என்ன நினைச்சு பாருங்க. பூமியில ஐஸ்வர்யமா நல்லா வாழ்ந்துருக்கு, நல்லா சாப்பிட்டு ஆஸ்தி நல்ல உடைகளை போட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்கிறான். ஒரு நேரம் 3 நேரம் நல்ல உணவு கொடுத்துக்கலாம் அந்த தரித்திரனுக்கு. ஆனா ஒண்ணுமே அவன் கொடுக்கல. அவன் விரல்ல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு தண்ணி கொடுத்தா கூட நல்லா இருக்கு. பரவாயில்ல, நரகத்தை அவ்வளவு பாடுபடுறேன், அவ்வளவு வேதனையில இருக்கிறேன், நானு நாக்கு வறண்டு போய் இருக்குது, இதான் உதவி செஞ்சா நல்லா இருக்குமே. அப்ப அக்கனில அப்படி வெந்துகிட்டு இருக்கிறான். நினைச்சு பாருங்க. அப்ப உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நீ பூமியில நன்மை பெற்ற, பூமியில் நன்மையா நீ வாழ்ந்த, ஏழையாய் தைத்தனாக கூடிய அந்த லாசருக்கு உன்னால செய்ய திராணி இருந்துச்சு, உன் கண்களை விளக்குன, உன்னால திராணி செய்யாம இருந்த, அதனால இந்த நிலைமையில நீ கடக்கிற. படிமா. லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். பணக்கார நன்மை அனுபவிச்சான், லாசரு பூமியில தீமை அனுபவிச்சான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான். நீயோ வேதனைப்படுகிறாய். அல்லேலூயா. நீங்க அநேக வேதனைக்குள்ளான காரணம் என்ன தெரியுமா? நிறைய காரணங்கள் இருக்கலாம். சில வியாதி வந்திருக்குது, சர்ஜரி பண்ணிருக்கிறேன், இந்த வியாதி மாறல, இன்னைக்கு நீ இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த வியாதிக்கு சுகமாக்கினேன், ஆனா இந்த வியாதியில ஏன் சுகம் ஆக தெரியுமா உங்களுக்கு? ஏன் வேலை பண்ண தெரியுமா? உங்க கண்களை இன்னைக்கு ஏழைக்கும் தரித்திரருக்கும் ஆண்டவருக்கும் நீங்க விளக்குறீங்க, அதனாலதான் இந்த வேதனை. யோசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 11 படிங்களேன். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் பிசினித்தனம் பண்றோம். அப்ப பிசினித்தனம் இன்னைக்கு ஏழைக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? தைத்தனுக்கு ஏன் நான் ஏன் கொடுக்கணும்? சபைக்கு ஏன் நான் ஏன் செய்யணும்? அப்ப அதான் பிசினித்தனம். அதே அதான் பண்ணா பணக்காரன், அந்த ஐஸ்வர்யவான் பண்ணா, அதனாலதான் நரகத்துல கிடக்குறான், பாதாளத்துல கிடக்குறான். இதே பார்த்தீங்கன்னா பூமியில் நன்மை அனுபவிச்சப்பா, லாசருவோ பூமியில தீமை அனுபவிச்சான். அதனால நீ நரகத்துல பாதாளத்துல நீ வேதனை அனுபவிக்கிற. அந்த சோதரம், அந்த ஐஸ்வர்யம், அந்த பத்தினா லாசருவோ தரித்திரனோ பத்தினா தேற்றப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் தேற்றப்பட வேண்டும் என்றால் நம்மளால முடிஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும்? நம்ம உதவிகளை செய்யணும். நம்மளால முடிஞ்ச உதவிகளை நிச்சயமா யாராவது ஏழையா இருக்காங்களா, யாராவது தைத்தனா இருக்காங்களா, யாருக்காவது அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, நம்மளால என்ன முடியும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன உதவிகளை செய்யணும். தேவைப்படுற வேதனை நீங்கி நீங்க தேற்றப்படணும் அப்படின்னா இந்த பூமியில ஏழை எளிய தரித்திரனுக்கு உங்களால என்ன முடியுமோ கட்டாயம் உங்க கையில இருந்துச்சுன்னா கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்து பாங்களே, உங்க வியாதி மாறும். கொடுத்து பாங்க, நிலைமைகள் மாறும். நீங்க நிலைமைகள் மாறுவதற்கு இது ஒரு காரணம்.
நிறைய காரியங்கள் இருக்கலாம். இதுல ஒரு காரணம் கொடுத்து பாருங்க யாராவது ஒருத்தங்களுக்கு. இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபிச்சு முடிச்சிருவோம். அதே லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 30-37 வசனம் படிங்களே. லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 30-37 வசனங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். மீண்டும் படிங்களே. இயேசு பிரதியுத்தரமாக, வார்த்தை, ஒரு மனுஷன் இருக்கிறான் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். திருடன் கையில ஒரு மனுஷன் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு ஆடையெல்லாம் உரிந்து கொண்டு அவனை அடிச்சு காயப்படுத்தி குத்துயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது அவன் யாரு? அவன் ஊர்ல இருந்து எங்க போறான்? எரியோவுக்கு போறான். அந்த போகக்கூடிய வழிகள்ல கையவர்கள் வந்து செஞ்சுட்டாங்க, புடிச்சு அடிச்சு அவன் துணியெல்லாம் உருவிட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன், தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு, அவன் குத்துவீரா குலைவீரா அவன் வந்து உயிருக்கு போயிட்டு இருக்கிறான். அந்த வழியா ஒரு ஆசாரியன் மாறான். அவனை பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனான். பார்த்துட்டு விலகி போயிட்டான். ஒரு ஏழையா தரித்திரனா உயிருக்கு முடியாம போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஆசாரியன் எந்த உதவி செய்ய பார்த்துட்டு நமக்கு ஏன் வம்பு அப்படின்ட்டு அவன் விலகி போயிட்டான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அந்த வழியா வரும்போது அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி பார்த்துட்டு ஒருத்தர் கண்டும் காணா போயிட்டான். அந்த சமாரியனை பாக்குறான். பார்த்து ஒரு மனுஷன் அடிபட்டு இருக்கானே, பாவம் தூக்கி எடுத்து அவனுக்கு காயத்தெல்லாம் கட்டி தன்னுடைய வாகனத்திலே அவனை ஏத்தி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு அதை தருவேன் என்றார். கவுனிய இதுல பாத்தீங்கன்னா ஒரு 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 ஊழியர் பார்த்துட்டு அவன் அடிபட்டு முடியாம இருக்கிறான். அவனை பார்த்து கண்டு காணாம போயிட்டான். அவன் தரித்திரனா ஒரு ஏழையா இருக்கிறான். அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தர் அடிபட்டு ககாச்சுங்களே நம்ம செய்வோம், நமக்கு எதுக்கு வம்பு, போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி செஞ்சிருவோம், கண்டு காணாம போயிடுவோம். ஆனா சமாரியை செஞ்சுட்டான். அவனை பார்த்து அவனை கண்டு எடுத்து அவன் காயத்துக்கெல்லாம் எண்ணெய் பூசி அவன் தன் வண்டியில ஏத்தி அவன் தூக்கிட்டு போய் ஒருத்தர் கையில ஒப்படைச்சிட்டு அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு ஏதாச்சும் அவனுக்கு நீ உதவி செஞ்சா நான் வரும் பொழுது திரும்ப பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? கவனி, மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? முதல்ல ஆசாரியன், அடுத்து யாரு? லேவியன். கவனி, மொத்தம் 3 பேர். 32. அந்தபடியே லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து கவனிய முதல்ல வந்து யாருன்னா ஆசாரியன் விலகி போயிட்டான். 2வது லேவியன், அவனையும் பார்த்து கண்டு காணாம போயிட்டான். 3வது வராரு சமாரியன், அவன் தான் நல்ல சமாரியன். அல்லேலூயா. அப்ப நமக்கு எதுக்கு வம்பு? நான் எதுக்கு ஏழைக்கு கொடுக்கணும்? நான் ஏன் தைத்தியருக்கு உதவி கொடுக்கணும்? ஒருத்தர் அடிபட்டு இருக்கிற அவனுக்கு ஏன் நான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டு காணாம விலகி போறோம். நம்ம கண்களை விளக்குறோம். இதே நம்ம செய்யக்கூடிய பெரிய பெரிய தப்பு. அப்ப அதுல பெரிய பணக்காரன் ஒரு தைத்தியனுக்கு கொடுக்கல, அவன் பத்தினா பாதாளத்துல கிடக்கிறான். தைத்தியன் ஆபகாம் வழி தேர்ச்சப்படுகிறான். அப்ப ஒருத்தன் அடிபட்டு முடியாம கிடக்கிறான், லேவியனும் விலகி போறான். லேவியன் விலகி போறான்.
அதே போல பாத்தீங்கன்னா ஆசாரி விலகி போறான். சமாரியன் மாத்திரம் வந்து அவன் காயத்துக்கு எண்ணெய் பூசி தான் வாங்கத்தை ஏற்றி கொண்டு போய் அவனுக்கு ஒருத்தர் ஒப்படைச்சிட்டு அவன் தேவையான பணத்தை கொடுத்துட்டு இவனை நீ பராமரிச்சுக்கோ, நான் திரும்ப என்ன நீ செலவு செய்தாலும் நான் வந்து திரும்ப கொடுக்கறேன். அந்த மனசனுக்கு யாருக்கு இருக்குது? அல்லேலூயா. படிச்சு முடிச்சிடுமா? கவனி, இது யாருடைய வார்த்தை? இயேசுடைய வார்த்தை. நம்ம மற்றவர்களை செய்யணுமா? இரக்க செய்யணும். ஏழைக்கு தரித்திரனுக்கு நம்மளால என்ன முடியுமோ நிச்சயமாய் கொடுக்க வேண்டும். யார் எழுதி நிற்போமா? ஆண்டவரே நல்ல வஸ்திரம் இருக்கு ஆண்டவரே, ஒருத்தனுக்கு ஏழைக்கு தரித்திரனுக்கு நல்ல வஸ்திரம் வாங்கி தர என்னால முடியும்பா. இன்னைக்கு நமக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதை மற்றவங்க கொடுப்பதுனால கர்த்தர் ஒரு நாள் மகிமைப்பட மாட்டார். எனக்கு வாங்கித்தர திராணி இருக்கு, கொடுக்க திராணி இருக்கு. ஏழைக்கு தரித்திரனுக்கு பணக்காரனாய் ஐஸ்வர்யனாய் வாழ்ந்த அந்த மனுஷனுடைய பிரேயர் கூட பைபிள் எழுதப்படல, தெரியுமா உங்களுக்கு? ஆனா தரித்திரன்னு சொல்லப்படக்கூடிய லாசருவின் பெயரை கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். தேவைப்படுகளே, நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம பணக்காரங்க தான். ஆண்டவர் நல்ல ஒரு வீடை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு சாப்பாடா ஆண்ட கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஒரு வஸ்திரம் இருக்குது, நமக்கு நல்ல ஒரு வாகனம் இருக்குது, நமக்கு எல்லா சரீரத்துல நல்ல பேன ஆண்ட கொடுத்திருக்கிறாரு. எத்தனையோ பேர் தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் ஆண்டவரே ரோடுகள்ல தெருக்களில் வீடுகளில் ஆண்டவர் எத்தனையோ பேர் ஆண்டவர் தர்மம் எடுக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேர் ஏழையாய் தரித்திரனாய் காணப்படுறாங்கப்பா. ஆண்டவரே ஏதாவது கொடுப்பாங்களா, வாங்கி சாப்பிடலாமான்னு சொல்லி லாசருவை போல அந்த ஐஸ்வர்ய வீட்டு வாசல்ல ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எத்தனை நாள் ஏங்கியிருப்பான். ஆண்டவரே இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் நீ தவிக்கிறாங்க ராஜா. நல்ல ஒரு வஸ்திரம் இல்லாம எத்தனையோ பேர் தவிக்கிறாங்க அப்பா. ஆண்டவர் நல்ல ஒரு வீடு இல்லாம எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம தூங்குறாங்க அப்பா. நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டவரே செய்ய திராணி இருக்கு, ஆண்டவரே கொடுக்க திராணி உண்டு, நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. எடுத்து பொருள் இருக்குப்பா, என் அயால பார்த்து என்ற ஒண்ணும் இல்லை, போயிட்டு போப்பா, ஒண்ணும் இல்லப்பா, நீ போயிட்டு வாப்பா. ஆண்டவரே அவங்க ஒரு டீ வாங்கி கொடுக்க என்னால முடியும், நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க என்னால முடியும். நான் எதுக்கு அவங்க ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும்? நான் ஏன் அவங்க டீ வாங்கி கொடுக்கணும்? அப்படி இயேசு நினைச்சிருந்தாருன்னா, நீ ஏழையா இருக்கும் பொழுது, நீ தைத்தனா இருக்கும் பொழுது இயேசு நினைச்சிருந்தாருன்னா, அவியானே அது பைபிள் பாவம்னு சொல்லுது. யாராவது நம்ம மிஸ் பண்ணியிருந்தா இன்னைக்கு அவன்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. யாரையாவது கொடுக்க மறந்திருந்தா, ஏழைக்கு தரித்திரனுக்கு கொடுக்க மறந்திருந்தா ஆண்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 25:4 படிகளே. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு கவனிய ஏழை தரித்திரனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று நான் உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளே, ஏழைக்கு சிறியவனுக்கு தரித்திரனுக்கு நீங்க எதை செய்தாலும் சரி, அது நம்ம இயேசுக்கு செய்யணும்னு பைபிள் சொல்லுது. அவர் செஞ்சு பாருங்க, உங்க கொம்பு மகிமையில் உயர்த்தப்படும். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் சிறு சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.